ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இது நான் மாற்றத்தை தரோம், மாற்று அரசியல் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு திரும்ப நான் வந்து அவங்க இப்படி பிஹேவ் பண்ணாங்க, இவங்க இப்படி பிஹேவ் பண்ணாங்க, அதுல இருந்து நாங்க இவர் ஒரு பிக்சர் கிரியேட் பண்றாரு. முதலமைச்சர் எப்படி இருந்தாரு, எவ்வளவு மாண்பா இருந்தது அப்படின்றாரு. ஆனா அந்த கருணாநிதி அவர்கள் அந்த ஒரு பெண் உறுப்பினர் காங்கிரஸ் கேட்குறாங்க, அதுக்கு அவர் என்ன வேணா பதில் சொல்லிட்டு போட்டோம், அவருக்கு அது உரிமை இருக்கு. அவர் என்ன கேட்கிறாரு, நாடாவை அவிழ்த்து பாவாடியை தூக்கி பார்த்தால் தெரியும். சொல்லப்பட்டது கோப்புவோட நாடாவை ஓபன் பண்ணணும்னு சொன்னார். நாடான்றது கயறு, அவங்க சொல்லப்பட்ட விளக்கம் அதுதான். ஆமாங்க, எங்களுக்கு தமிழ் இன்னொன்னு சொல்றேங்க. அதாவது இவங்களுடைய பெரிய தலைவர் அண்ணா, இவருக்கு எனக்கு ஒன்னும் அண்ணா தலைவர் இல்லை, எனக்கு ஒன்னும் கொள்கை தலைவர் இல்லை. பிகாஸ் நான் வந்து தாவேக்கா கிடையாது, எனக்கு காமராஜர் தலைவர். அவர் என்ன, அவர் வந்து இந்திரா காந்தி அம்மையாரை சந்திக்கிறார், அவர் முதலமைச்சராக இருக்காரு, அவங்க அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக இருக்காங்க. அதுக்கு அண்ணாதுரை எழுதுறாரு பத்திரிகையில், நீங்கள் ஒன்றா நான் அதுக்கு ப்ரூஃப் காட்டுறேன். என்ன எழுதுறாருன்னு சொன்னால், தம்பி இவரோ கட்டை பிரம்மச்சாரி, அவரோ கணவனை இழந்த காரிகை, 2 பேரும் தனி அறையில் நீண்ட நேரம் என்ன பேசி இருப்பார்கள். இப்படி வல்கரா அரசியல் நான் எடுத்துன்னு வரேன். பத்திரிகையில வந்த செய்தி இது. ஆபாசத்தை இவங்க திமுக என்னவோ நீங்க ஆபாசத்துக்கே காத தூரம் அதாவது இது வந்து திமுகவினர் வந்து அவங்க குதிரை பேரம் பண்ணி மாட்டிக்கிட்டாங்க, வசமா மாட்டிக்கிட்டாங்க, ஓடிட்டு இருக்காங்க. சிங்கப்பூர் அவங்களுக்கு திசை திருப்பி கருத்து சுதந்திரம் போயிடுச்சு அப்படின்றாரு. கருத்து சுதந்திரம்னா என்ன, கையை உடைப்பன்றது. மானங்கெட்ட தமிழ்நாடு, அதாவது தமிழ்நாட்டு முதல்வர் மேல மார்க்கண்டேயனுக்கு கோபம் இருக்கலாம், விமர்சனம் இருக்கலாம், ஆனா அவர் என்ன சொல்ல தெரியுமா, மானங்கெட்ட தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அப்படின்றாரு. தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி பேர் மானங்கெட்டு போய் தெரியறாங்களா? என்னங்க இது? பாருங்க ஆடியோல நீங்க சொல்லுங்க சஃபி. அதாவது எல்லா நீங்களே பாத்தீங்க, நாடா கதை பாவாடை இது பார்த்தா இந்த மாதிரி அநாகரிகமா பேசக்கூடிய ஆட்களுக்கு தான் இது தோணும். அந்த ஃபர்ஸ்ட் மனசு தோணும்ல, அததான் சொன்னாங்க. கூட்டணியில காங்கிரஸ் திருநாவுக்கரசர் போய் கேளுங்க, அவர்கிட்ட சொல்லுவாரு என்னன்னா, இவர் சொன்ன அதுக்குமே உறுதியான ஆதாரமா 5வது பொய் இது. அதான் அவரே சொல்லிட்டாரு, 5 பொய்யை இன்னைக்கு மதிவான நீங்க கட்டவில் துட்டு போயிருக்காரு, நாடா அவுத்துட்டு போட்டு போயிருக்காரு. 5 பொய்யை மதிவானன் தாவேகா சார்பா இங்க கட்டவில் துட்டு போயிருக்காரு, நாடா அவுத்து விட்டுருக்காரு. 5 பொய்யை பேச வரல, இல்ல அரசியல் விமர்சகர் தாவேகா சார்பா பேசல, யார் சார்பா பேசல, யார் சார்பா பேச விட்டுருங்க. 5 பொய்யை அரசியல் விமர்சகரா தான் வந்திருக்காரு. எஸ், மதிவானன் அவிழ்த்து விட்டு நாடாவை திறந்து விட்டு போட்டு போயிருக்காரு. இப்ப என்னன்னா, மீண்டும் மீண்டும் என்ன சொல்றதுன்னா, இவங்க வந்து பேசாததா, அவர் இப்படி பேசலாமா, இவர் அப்படி பேசலாமா, பேசுனதுக்கு நீங்க வழக்கு போட்டிருக்கீங்க, நேத்து விசாரணை பண்ணி துப்பாக்கி முனையில் அவரை மிரட்டி ஜெயிலில் போட்டீங்க. கரெக்டா? அதை அக்செப்ட் பண்ணிட்டு அவர் இன்னைக்கு பாளையங்கோட்டை ஜெயிலில் திமுக காரனுக்கு சிறைச்சாலை புதிதல்ல,
சிறைச்சாலை நிரப்பும் போராட்டம் மன்றத்து தீர்ப்புங்க. பாருங்க, இருங்க சார், முடிக்கணும். அது ரிமாண்ட் தான், தீர்ப்பு இல்ல. இவரு என்னங்க ஆறாவது நீதிமன்றம் வந்து அது தீர்ப்பு கிடையாது. ஆறாவது போய் அது ரிமாண்ட் தான். ஆறாவது போய் விசாரணையில இருக்கு, ரிமாண்ட் பண்ணிருக்காங்க 15 நாட்கள். அதுவும் இதுவும் ஆறாவது போய் அரசாங்கம் நீதிமன்றத்துல இவங்க காவல்துறை கேட்டதன் அடிப்படையில நீதிமன்ற உத்தரவின் பேர்ல ரொட்டீன் இதுங்க. அது தீர்ப்பு கிடையாது. நீதிமன்ற உத்தரவின் பேர்ல நடந்து இனிதாங்க தீர்ப்பு வரும். அது ஆறாவது போய் என்னன்னா மேட்ரு, இவரு சொல்றாரு இல்லையா, துப்பாக்கி முனையில் அவரை மிரட்டி உட்கார வைத்து தாவேக்காக்கு சேருங்கன்னு சொல்லிட்டு மிரட்டி இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி அதுக்கு உண்டான விஷயம் இருக்கு. அனிதா ராதாகிருஷ்ணன் வெளியே வந்து ஒப்புக்கொண்டார். ஆஸ்டின் அவர்களுக்கு 50 கோடி ரூபாய் பாயிண்ட்க்கு வரீங்க. அப்ப உங்களுக்கு ஆதாரம் இல்லைங்கிற விஷயம் உடனே இவர் சிரிக்கிறாரு. அப்ப இவர் மட்டும் சொன்னாரு குதிரை பேரத்தில் திமுக மாட்டிக்கொண்டது. அவருக்கு 1000 இருக்கும். என்னன்னா ரெண்டாவது விஷயம் என்னன்னா 35 கோடி ரூபாய் ஒரு எம்எல்ஏக்கு பேரண்டாரு. எங்க எதிர்க்கட்சி தலைவர் தெளிவா சொல்லிட்டாரு, எம்எல்ஏ யாருன்னு தெரியாது எனக்கு, நான் எப்படியா தரதுன்ட்டாரு. 35 கோடி ரூபாய் கொடுத்த இடங்கள்ல நீங்க இதுவரை 11 பேர் அரெஸ்ட் பண்றாங்களா? 14 பேர் சேர்த்து இருந்தா, இன்கேஸ் இதில் ஈடுபட்டு இருந்தா குறைஞ்சது ஒரு 200 கோடி வந்திருக்காதுங்க. கைப்பற்றி இருக்க முடியாது அவ்வளவு காசு வச்சிருந்தாக்கா. இத பேசிக் விஷயம் கூட இல்லாம மொத்தமா 38 லட்சம் ரூபாய் தான் அவங்க பிடிச்சிருக்காங்க. வீட்டுல எல்லாம் அவங்க காரை வச்சு காசு வச்சிருப்பாங்க. 4 கோடி பறிமுதல் பண்ணிருக்காங்க. சரி, 40 கோடிங்க. 40 கோடி வச்சு ஒரு எம்எல்ஏ கூட உங்களை வாங்க முடியாது. நீங்க 12 பேரை 14 பேரை அரெஸ்ட் பண்ணி சவுக்கு சங்கருக்கு இவ்வளவு ஆயுதம் வாங்கினார்ல, அவர் பேர் என்ன இன்னொருத்தர், இவங்க அழிப்போம் அவருக்கு இவ்வளவு வாய்தா வாங்கினார்ல, என்ன பண்ணாங்களா? மாரிதாஸ் என்ன பண்ணாங்க? மாரிதாஸ் அவரு என்ன பொது அமைதிக்கு குந்தகம் வைப்படைய வீடியோ போட்டாரு. மாரிதாஸ் உங்களை எக்ஸ்போஸ் பண்ணாரு. 100 கோடி மேட்டர் இப்ப கிளிக்கிறாரு. பழனி 100 கோடி மேட்டர் ஏன் பம்மின்னு உட்காந்துருக்கீங்க? திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி தூக்கிட்டு போங்க பாப்போம். இப்போ அதாவது இவங்க பொதுச் செயலாளர் மாதிரியே அப்பட்டமான குற்றச்சாட்டு இவங்களோட நிர்வாகி அது வழக்கு அணியில இவர் காசு வாங்கினாரு. 125 கோடி வாங்கியிருக்காருன்னு, ஒவ்வொரு போஸ்டும் 30 லட்சம் ரூபாய் 40 லட்சம் வாங்கியிருக்காருன்னு. ஏன் அவங்கள பிடிச்சி உள்ள வைக்க வேண்டியதானே? அவங்களே கட்சியில மட்டும் நீக்கிறீங்க. நான் கேட்கறது நியாயமா இல்லையா சார்? உங்க இவரு மேல குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க ஒரு அம்மா, அவங்கள ஜெயில வைங்க. விசாரணை பண்ணீங்களா? கூப்பிட்டீங்களா ஸ்டேஷனுக்கு? நியூஸ் வந்து புதிய தலைமுறையில இல்ல. அப்ப நீங்க எவ்வளவு பாரபட்சமா இருக்கீங்க? உங்களுக்கு தெரியலன்னா அது நடக்கவே இல்ல சார். புதிய தலைமுறையில வரல சார், நான் பார்க்கல சார். என்னன்னா செய்தி நாங்க தான் பேசுறேன். நான் இத பத்தி தான் பேசுவேன். உங்கள மாதிரி என்னன்னா இன்னைக்கு முக்கியமான மேட்டருக்கு வந்துடுறேன். இன்னைக்கு செவிலியர்கள் போராட்டம் நடக்குது, கரெக்டுங்களா சார்? செவிலியர் போராட்டத்தில் திமுக ஆட்சியில் நடக்கும்போது அப்போது இருந்த தாவேக்காவோட ஆதவஜ் நாங்கள் நேரில் போனார், ஞாபகம் இருக்குங்களா? என்ன பேசினார் தெரியுங்களா? 2 ஆடியோ மட்டும் போடுறேன். அமைச்சர் வந்து பேச்சுவார்த்தை நடக்கும் போது வரைக்கும் நாங்கள் இங்க இருப்போம். சரிங்களா? பேச்சுவார்த்தை அமைச்சர் வந்து இங்க நடக்கணும், அதுவரை நாங்க இருப்போம். இவர் பேசிட்டு இருப்ப அங்க ஒருத்தர் கேட்கிற, நீங்க ஆட்சிக்கு வந்து என்ன பண்ணுவீங்கன்னு. போன ஆட்சியில் ஆட்சிக்கு வந்த முதல் நாள் எல்லாரையும் பெர்மனன்ட் ஆக்குவோம். மீண்டும் அதை போட்டு காமிக்கிறேன். மாநில முதல் நாள் பெர்மனன்ட் ஆக்குவோம். சரிங்களா? இது இன்னும் 76 நாள் ஆச்சு. அந்த செவிலியர்கள் காத்திருந்து 60 நாள் நாங்கள் பண்ணுவோம் ஏமாத்தி இன்னைக்கு போராடி இருக்காங்க. இன்னைக்கு ஆதவர்ஜுன போனாரா? அன்னைக்கு போக தெரிஞ்சதுல, ராத்திரி போய் நின்று பேச தெரிஞ்சதுல, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க. 50 லட்சம் அந்த வக்கீல் கிட்ட நான் டிவிகே சார்பா நாங்க செலவு பண்றோம், நாங்க இருக்கிறோம், இருக்கிற டாப் லாயர்ஸ் நான் கூட்டு வரேன். சுப்ரீம் கோர்ட்
இன்னைக்கு போக வேண்டியது சுப்ரீம் கோர்ட்டுக்கு, நீங்க போக வேண்டியதானே, சிஎம் எதிராக கேஸ் போட வேண்டியதானே. இல்ல இப்ப சொன்னீங்கல்ல முதல் நாள் நாங்க வந்து வந்தோன்னு பெர்மனன்ட் பண்ணுவோம், ஏன் பண்ணல? 8000 வாங்குற இவங்களுக்கு 17000 இது தருவேன், சம்பளத்தை கூட்டி தருவேன், 6 மாத விடுப்பு பேர், ஏன் இதெல்லாம் நீங்க இன்னும் பண்ணல? 76 days ஆச்சுல. அப்ப நாங்க எப்படி சொல்றீங்களா? அதனால தான் சார் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. 28 மாசம் கழிச்சு தான் இல்ல கரெக்ட். அதுதான் அவர் அதான் கேக்குறாரு, இப்ப நானா தான் கேக்குறேன். அதனால மாற்றம்